ஹாய் ஆல். சர்வேஷை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் எங்களோட லஞ்ச் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணிவிட்டு ரசம் எக்கு பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். எப்போவுமே பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணும்போதுங்க பாவக்காய் பொடியை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா பாவக்கோட கசப்பை குழம்புல இறங்காமல் இருக்குங்க. நார்மல் புளிக்குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன மசாலா நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு பின்னு கமெண்டில் கொடுத்துட்றேன். இன்றைக்கி ஏர்லியானுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தாங்க போயிருந்தோம். அந்த ஸ்டாலர்லாம் தள்ளுறோம் பார்த்திங்களா, அந்த வாக்வே அங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ எங்கேயுமே கிளியர் பண்ணவே இல்லை. சாட்டர்டே சண்டே ஸ்னோ தானே கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தான் நேற்று நான் போகாமல் இன்றைக்கி நான் போனேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது பார்த்திங்கன்னா. ஸ்டாலர் போகவே இல்லை. கஷ்டப்பட்டு தள்ளணும் அப்படின்னா ஸ்டாலர் ஒரு பக்கமாக சாஞ்சிருது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு 1/2 hour ஆச்சு எனக்கு பஸ் ஸ்டாப் போகிறதுக்கே. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் சொன்னால் இங்கே இருக்காத தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பியிருந்தேன்னா மெசேஜ் பண்ணுவீங்க. நாங்கள் எப்போ போவோமோ அப்போ நாங்கள் போவோம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க. ஐக்கியாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த இந்த வெசல்ஸ் எல்லாமே இந்த லாங் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள்.